மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆக்சுவலா என்னதாங்க பிரச்சனை? ஆக்சுவலி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல 3 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ராக்கு கொடுத்தாரு, தட் இஸ் ஃபைன். பட் இந்த மேட்ச்ல ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா அவருக்கும் சூட் ஆயிருக்கும். பட் அவர் வந்து அகமதாபாத்லயும் ஹைதராபாத்லயும் அவர் 3 ஓவர் 4 ஓவர் யூஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச்ல ஏன் அவர் போலிங் போடல? எனக்கு நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அண்ட் 3 ஓவர் பும்ரா கொடுத்தாரு, தட் இஸ் ஓகே, டார்கெட் கம்மி, வெல் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஏன் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் கூட போடல இந்த கண்டிஷன்ஸ்ல, ஃபாஸ்ட் போலிங் கண்டிஷன்ஸ்ல? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் டெஃபினட்டா மும்பையோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் கோல்டன் டக் அடிக்கிறதுலாம் அநியாயங்க. ஸோ அஸ் அ டீமா, அஸ் அ யூனிட்டா அவங்க வந்து கலெக்டிவ் ஃபெயிலியர் தான் பாக்குறாங்க. அது மட்டும் டேம் ஷுவர். ஸோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். என்ன சொல்ல வரதுன்னா, ஒரு டீமா யூனிட்டா விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படியே போச்சுன்னா அவங்களோட சீசன் வந்து பேடா போய் எண்ட் ஆயிடும். ஹர்திக் பாண்டியா வேற ட்ரேட் பண்ணி கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணிருக்காங்க மும்பை மேனேஜ்மெண்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் டைம்ஸ் தான் சொல்ல முடியும். பட் ஹோப் சோ மும்பை ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன் ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.